வணக்கம், நான் உங்கள் தமிழன்சுபாஷ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் மிக முக்கியமானது தண்ணீர். அந்த தண்ணீரை சுத்தமானதாக குடிக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கு நம்ம உபயோகப்படுத்துறது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ஓ பியூரிஃபையர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆர்ஓ பியூரிஃபையரில் நம்ம என்னெல்லாம் கவனிக்கணும், நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் இந்த ஆர்ஓ வாங்கி 2 வருடம் ஆச்சு. இந்த ஆர்ஓ இது வரைக்கும் நான் ஓப்பன் பண்ணது கிடையாது. ஆனால் இந்த ப்ரீ ஃபில்டர்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பன் ஃபில்டரை 3 மாதத்திற்கு ஒரு முறை நான் மாற்றிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த மெமரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபில்டர் அதோட லைஃப் ஜாஸ்தியாக கொடுத்துட்ருக்குங்க. ஆனால் இப்போ சமீபமாக என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ஓவில் டேஸ்ட்டும் மாறிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோரைட் அப்படிங்கிற தண்ணியோட அந்த வருகை தரம் அப்படிங்கிறது கம்மியாயிடுச்சுங்க. நான் இந்த ஆர்ஓ கொடுக்குற அந்த ரா வாட்டரோட டிடிஎஸ் ஹார்ட்னஸோட அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 862 இருக்குதுங்க. ஸோ இப்போ இந்த ஆர்ஓவில் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் மாறிடுச்சு, அதே மாதிரி ஃப்ளோரைட் கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறதான் கம்ப்ளைண்ட்டுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹார்ட்னஸ் நம்ம செக் பண்ணுறோம். செக் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா 532 இருக்குதுங்க. பொதுவாக குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணீர் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு அந்த ஹார்ட்னஸோட லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50லேருந்து 250 வரைக்கும் இருக்கலாங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா அதோட தன்மை மாறும், டேஸ்ட் மாறுங்க. பொதுவாக அந்த ஸ்பன் ஃபில்டர்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரீ ஃபில்டரை 3 மாதம் இல்லை 4 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா இந்த மெமரைன் உள்ளே இருக்க செடிமெண்ட், கார்பன் ஃபில்டர் இது எல்லாமே அதோட லைஃப் அதிகமாகுங்க. ஸோ இந்த காரணத்தினால நம்மளோட மெமரைன் பார்த்தீங்கன்னா 2 வருடம் கரெக்டாக ஓடி இருக்குதுங்க. ஸோ 2 வருடம் கழித்து இந்த ப்ராப்ளம் வந்திருக்குது. இப்போ அதை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஆர்ஓ பொறுத்தளவு எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூவி இருக்குதுங்க. அதாவது தண்ணியில் வர்ற அந்த பாக்டீரியா ஜெம்ஸை அழிக்கிறதுக்கு இந்த யூவி பயன்படுத்துகிறாங்க. முதல்ல அந்த 4 ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேலே இருக்க அந்த கிளிப்பையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டோன்னா அந்த பேக் கவரை கழட்டிடலாங்க. இந்த ஃபில்டர்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த பைப் கனெக்ஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது ஒரு இன்லெட் பைப்பு நேராக செடிமெண்ட் ஃபில்டருக்கு வருது. செடிமெண்ட் ஃபில்டர்லேருந்து கார்பன் ஃபில்டர் வருது. கார்பன் ஃபில்டர்லேருந்து நேராக சால்னட் காயில் வருது. சால்னட் காயிலிருந்து அந்த பூஸ்டர் பம்போட அவுட்லெட் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா நேராக மெமரினுக்கு வருது. மெமரினோட ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா யூவிக்கும் இன்னொன்று ரிஜெக்ஷனுக்கு வருதுங்க. இந்த ஆர்ஓவில் அடிஷ்னலாக ஒரு செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு வால்வு கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாம் குடிக்கிற தண்ணி 50லேருந்து 250க்குள்ளே இருக்கணுங்க. அப்போ தான் அந்த கனிம வளம் சொல்கிற அந்த சத்து இருக்குங்க. ஸோ இந்த 50க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா அதில் எந்த விதமான சத்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரா வாட்டரில் கொஞ்சம் ட்ராப் ஆட் ஆகிற மாதிரி நம்ம பண்ணணும். அதுக்கு தான் அந்த டிடிஎஸ் வால்வு கொடுத்துருக்குறாங்க. இப்போ 1 by 1 கழட்டிடலாம். மெயினாக கழட்டக்குள்ள அந்த ப்ளூ கலரில் இருக்கிற அந்த கிளிப் ரொம்ப முக்கியங்க. அதான் சேஃப்டி கிளிப்புங்க. நீங்கள் பார்க்குற இந்த ஆர்ஓவில் பார்த்தீங்கன்னா மினரல் கார்ட்ரிட்ஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மினரல் கார்ட்ரிட்ஜில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கல், அது மாதிரி கார்பன், இந்த மாதிரி ஒரு 5 வகையான தாதுக்கள் அது இருக்கிற மாதிரி இந்த கேட்ரேஜ் கொடுத்துருக்காங்க. பொதுவாக இந்த மினரல் கேட்ரேஜுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்பன் நம்ம உபயோகப்படுத்தலாம். இந்த ஆர்ஓவில் அடிஷ்னலாக இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா யூவி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த யூவியோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியில் இருக்கிற இந்த பாக்டீரியாக்களை அழிக்கிறதுக்கு இந்த யூவியை பயன்படுத்துகிறாங்க. அதாவது இந்த லைட்டு, யூவி லைட் எரியக்குள்ள அந்த தண்ணி கிராஸ் பண்ணி போகக்குள்ள அதில் இருக்க பாக்டீரியாக்கள் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில ஆர்ஓவில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூவிக்கு பதில் யூஎஃப் உபயோகப்படுத்துவாங்க. பொதுவாக இந்த ஆர்ஓ டேங்கில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோட ஃப்ளோ ரேட்டு, அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ட்ராப்பாக வருங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கட்டாயம் அந்த மெமரினை க்ளீன் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த மெமரினை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதனால அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மோட்ரு பூஸ்டர் பம்பு லோட் ஆகி பல பிரச்சனையை உண்டாக்கும். அதே மாதிரி இந்த ஆர்ஓவில் ரிஜெக்ஷன் வாட்டர் வர்றதில்ல, அந்த வாட்டரை முடிந்த அளவு நீங்கள் பக்கெட்டில் பிடிச்சி வச்சு அதை உபயோகப்படுத்திடுங்க. தண்ணீரை வீணாக்க வேண்டாம். மேக்ஸிமம் எல்லாமே கழட்டியாச்சுங்க. இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைப் முதற்கொண்டு ரிமூவ் பண்ண போகிறோம். காரணம் என்னன்னா, அந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட் பார்ட்டிகள் அதில் இருக்குதுங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் ஒரு சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் கிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்கியிருக்கேங்க. சரிங்க, இப்போ நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ண இந்த சர்வீஸ் கிட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாங்க. அதாவது போஸ்ட் கார்பன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த பைப்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3 மீட்டர் அளவுள்ள அந்த பைப் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து செடிமெண்ட் ஃபில்டர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி அந்த ப்ரீ ஃபில்டரை கழட்டுறதுக்கு கீ தனியாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 80 ஜிபிடி உள்ள ஒரு மெமரின் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ப்ரீ கார்பன் ஃபில்டர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த ப்ரீ ஃபில்டருக்கு போடுற இந்த ஸ்பன் ஃபில்டர் ஒன்றும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்த ஆர்ஓவோட ரிஜெக்ஷனை கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த 450 ரேஞ்ச் உள்ள எஃப்ஆர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. டஃப்லான் டேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த வாட்டர் டேங்க்லுக்கு மாற்ற அந்த டேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ கார்பன் ஃபில்ட்ரு, அந்த போஸ்ட் கார்பன் ஃபில்ட்ரு, அதே மாதிரி செடிமெண்ட் ஃபில்ட்ரு, இந்த 3க்கும் தேவையான ஒரு 6 எல்போவும் கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த ப்ரீ ஃபில்டரை மாற்றிடலாம். இந்த ப்ரீ ஃபில்டரை பொறுத்தளவு நான் 3 மாதத்துக்கு ஒருக்க நான் கரெக்டாக மாற்றிட்டு இருக்கிறதுனால பெருசாக எனக்கு டஸ்ட் பார்ட்டிகள் எதுவுமே இல்லை. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். அது ரொம்ப நம்மளுடைய மெமரினை பாதிக்கும். ஸோ அதனால் நம்ம ஒரு 3 மாதம் இல்லை 4 மாதம்
மாதத்துக்கு ஒருக்க கரெக்டாக மாற்றிட்டு இருக்கணுங்க. ஸோ புதுசாக அந்த ஸ்பன் ஃபில்டர் மாற்றுறதுக்கு முன்னாடி அந்த ஹவுசிங்கை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து ஆன்டிஸ்கேன் பால் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ அதையும் கரெக்டாக போட்டு இந்த ராங் த்ரெட் ஏட்டாமல் கரெக்டாக லீக்கேஜ் இல்லாமல் கரெக்டாக டைட் பண்ணிக்கோங்க. அடுத்து நாம் வாங்கி வச்சிருக்கிற இந்த செடிமெண்ட் ஃபில்ட்ரு, ப்ரீ கார்பன் ஃபில்ட்ரு, போஸ்ட் கார்பன் ஃபில்ட்ரு, இந்த மூணையுமே பார்த்தீங்கன்னா இந்த பிரைமரி ஃபில்டரோட அவுட்புட்டில் எடுத்து கொடுத்து இதை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அந்த தண்ணி டஸ்ட் எல்லாம் வெளியே வர மாதிரி நல்லா பண்ணணுங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ கார்பன் போஸ்ட் கார்பனில் வந்து அந்த கார்பனோட தூள் வந்து அதிகமாக உள்ளே இருக்கும், ஷேக் ஆகி. ஸோ வந்து நம்ம அந்த வாட்டரை வந்து உள்ளே வந்து இன்லெட் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நம்ம உடக்குள்ளே உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கருப்பாக அந்த துகள்களும் வெளியே வரும். இதை நீங்கள் டேரெக்டாக கழுகாமல் நீங்கள் வந்து இதை வாஷ் பண்ணாமல் போட்டிங்க அப்படின்னா நேராக எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா மெமரினுக்கு போகுங்க. ஸோ நாம் இந்த பிக்சரில் பார்த்துருக்க மாதிரியே ஃபஸ்ட்டு செடிமெண்ட் ஃபில்டர் மாட்டிக்கிறோம், அதுக்கப்புறம் ப்ரீ கார்பன் மாட்டிக்கிறோம். ப்ரீ கார்பனில் இருந்து நேராக எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா சால்னட் காயில், சால்னட் காயிலேருந்து பூஸ்டர் பம்புக்கு வருது. பூஸ்டர் பம்போட அவுட்லெட் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா நேராக மெமரினோட இன்லெட்டுக்கு வருது. அதுக்கு இடையில ஒரு சின்ன செட்டிங்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் கண்ட்ரோல் ஒன்று கொடுத்துருந்தாங்க. மெமரினோட அவுட்புட்டில் ஒன்று வந்து ரிஜெக்ஷன் வாட்டருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெர்மிட் வாட்டருக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதாங்க அந்த பைப் கனெக்ஷன். சரிங்க, இந்த பைப் கனெக்ஷன் கொடுத்துட்ருக்குள்ளேயே இந்த டிடிஎஸ் மீட்டர் மூலமாக நம்ம பிபிஎம் பார்த்தோம். ஸோ இந்த பிபிஎம் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத சார்ட் மூலமாக தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது 50 பிபிஎம்க்கு கீழே இருந்துச்சு, அந்த டிடிஎஸோட லெவல் வந்து 50 பிபிஎம்க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அதை உபயோகப்படுத்தக்கூடாது. மேக்ஸிமம் இந்த 50 பிபிஎம்க்கு கீழே போனாலே அந்த தண்ணியோட அந்த தாது சத்துக்கள் எதுவுமே இருக்காது, கனிம சத்துக்கள் எதுவுமே இருக்காது. இது மேக்ஸிமம் எதுக்கு உபயோகப்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியோட ஆசிட் கலக்கிறதுக்கு அந்த தண்ணியும், கெமிக்கலுக்கு லேபில் வந்து இந்த வாட்டரை உபயோகப்படுத்துவாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த பிபிஎம்மோட அளவு 50 கீழே இருந்தால் அதை உபயோகப்படுத்தாதீங்க, அதில் எந்த விதமான கனிம வளமும் கிடையாது, மினரல்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த 50 பிபிஎம்லேருந்து 150 வரைக்கும் இருந்துச்சுன்னா அந்த வாட்டரை நீங்கள் உபயோகப்படுத்தலாம். ஆனால் இந்த 150 இருந்து 300 வரைக்கும் இருக்கிற அந்த பிபிஎம் இருக்கிற அந்த வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மெமரின் மாத்திரங்க, இந்த மெமரினில் பார்த்தீங்கன்னா அந்த ஹவுசிங்கை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த பழைய மெமரினில் பார்த்தீங்கன்னா நல்லா சோக் ஆயிருக்கு தெரியுது. இந்த காரணத்தினால தான் அந்த வாட்டர் ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால அதே 80 ஜிபிடி உள்ள அந்த மெமரின் புது மெமரின் மாற்றோம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஹவுசிங்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணிக்கோங்க. அந்த ஓரிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி அந்த லீக்கேஜ் எதுவும் இல்லாமல் கரெக்டாக மாட்டிக்கோங்க. மறுபடியும் அந்த டிடிஎஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதாவது 300 to 500 இருந்துச்சு அப்படின்னா அந்த வாட்டர் வந்து குட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இது 500 900 வரைக்கும் இருக்கிற வாட்டர் வந்து நாட் பேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை உபயோகப்படுத்தணும் அப்படின்னா இதே மாதிரி ஆர்ஓ இருந்தால் மட்டும்தான் அதை உபயோகப்படுத்த முடியும். அதுபோல் உங்களுடைய வாட்டர் பார்த்தீங்கன்னா 900 பிபிக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா முதல்ல நீங்கள் வந்து அந்த தண்ணியை வந்து சாஃப்ட்னர் பண்ணணும். ஸோ சாஃப்ட்னர் பிளான்ட் அதை ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்ஓ போட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணியை வந்து நீங்கள் குடிநீராக மாற்றலாம். அடுத்து நம்ம மாற்றக்கூடிய ஸ்பேர்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஆருங்க. இந்த எஃப்ஆர் பார்த்தீங்கன்னா ஆர்ஓவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அதாவது மெமரினோட ரிஜெக்ஷனை கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த எஃப்ஆர் வந்து பயன்படுதுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஓக்கு இந்த எஃப்ஆர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பேர்ஸுங்க. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் ரிவர் வாட்டர் யூஸ் பண்ணுறேன், ரிவர் வாட்டரில் நிறைய வந்து அந்த கலங்களாக வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டேஸ்ட் சில நேரம் மாறுது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்மளுடைய பரிந்துரைப்படி ரிவர் வாட்டருக்கு நீங்கள் ஆர்ஓ யூஸ் பண்ணாதீங்க. அதாவது இந்த ஆர்ஓக்கு பதில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரைமரி ஃபில்டர் மட்டும், இந்த ப்ரீ ஃபில்டர்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பன் ஃபில்டர் மட்டும் நீங்கள் உபயோகப்படுத்திட்டு உங்களோட ஆர்ஓ வாட்டரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா இந்த மட்டை மட்டும் ஃபில்டர் பண்ணி அப்படியே வாட்டரை உள்ளே கொடுக்கும். இல்லைங்க எனக்கு ரிவர் வாட்டரில் கொஞ்சம் டேஸ்ட்டும் இல்லாமல் இருக்குது, அதனால வந்து எனக்கு அது வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இந்த சுத்திகரிப்பான், அதாவது இந்த ஆர்ஓவில் பார்த்தீங்கன்னா இந்த மெமரின் இல்லாத ஆர்ஓ இருக்குதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செடிமெண்ட் ஃபில்டரும் ப்ரீ கார்பன் இருக்கிற மாதிரி மட்டும் இருக்குதுங்க. அதை மட்டும் உபயோகப்படுத்தினீங்க அப்படின்னா இன்லெட் கொடுத்து அவுட்லெட் எடுத்தீங்கன்னா அதில் எந்த விதமான ரிஜெக்ஷன் வாட்டரும் வெளியில் போகாது. நீங்கள் கொடுக்குற தண்ணியை இந்த மட்டு ப்ளஸ் வந்து அந்த கார்பன் வந்து டேஸ்ட் கொடுத்து உங்களுக்கு வெளியே கொண்டு வரும். எதுக்கு இந்த ரிவர் வாட்டரை வந்து ஆர்ஓ போடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிவர் வாட்டரில் ஆல்ரெடி வந்து நிறைய இடத்துல அந்த ஒவ்வொரு சில மண், அந்த கல் இதெல்லாம் தாண்டி சில மரங்கள், மூலிகை செடி இதெல்லாம் தாண்டி வரக்குள்ள அந்த வாட்டரோட ஹார்ட்னஸ் வந்து கம்மியாக தான் வருங்க. ஸோ இதுக்கப்புறமும் அந்த ரிவர் வாட்டரில் இந்த ஆர்ஓ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணக்குள்ள இந்த கம்மியாக இருக்கிற அந்த டிடிஎஸ் ரிவர் வாட்டரில் வந்து ஆர்ஓ போடக்குள்ள இன்னும் வந்து அந்த டிடிஎஸோட அளவு கம்மியாகி பார்த்தீங்கன்னா அதில் எந்த விதமான மினரல்ஸும் இருக்காதுங்க, எந்த விதமான தாது சத்துக்களும் இருக்காது. அப்படி இருக்குள்ள அதை நீங்கள் குடிக்கக்குள்ள நாட்பட அந்த
எலும்புகள் கூட பலவீனமாயிரும். உங்களுடைய உடலில் வந்து தண்ணீருக்கான எந்த சத்துக்களும் கிடைக்காது. சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்ஓ உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. மீடியா எல்லாமே வந்து ஆர்ஓக்கு தடை, இனிமேல் ஆர்ஓவை உபயோகப்படுத்தக்கூடாது, ஆர்ஓ இருந்தால் சீல் வச்சிருவோம் அப்படின்னு நிறைய மீடியாவில் வந்து வதந்திகள் பரப்பப்பட்டது. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 300 பிபிஎம்லேருந்து 500 பிபிஎம்க்கு உள்ளே இருக்கிற அந்த வாட்டருக்கு எதுக்கு ஆர்ஓ உபயோகப்படுத்துறீங்க, அப்படி நீங்கள் உபயோகப்படுத்துனீங்கன்னா உங்களுடைய அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான சத்து இருக்காது, நிறைய நோய்வாய்ப்பட வேண்டியிருக்கும். அதனால 500 பிபிஎம்க்கு உள்ளே இருக்கிறவங்க ஆர்ஓ நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஆர்ஓ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலைங்க. அதாவது 500 பிபிஎம்க்கு உள்ளே இருக்கிறவங்க ஆர்ஓ உபயோகப்படுத்தாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்மளுடைய ஆர்ஓவில் பார்த்தீங்கன்னா அந்த ரீப்ளேஸ்மெண்ட் கிட் எல்லாத்தையுமே கரெக்டாக மாற்றியாச்சுங்க. மாற்றிட்டு இப்போ வந்து லீக் எது இருக்கான்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆர்ஓவோட பிபிஎம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாங்க. ஆர்ஓ இதெல்லாம் உபயோகப்படுத்தாதவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மண்பானையை தேர்ந்தெடுத்துக்கலாம். மண்பானைக்கு ஒரு குணாதிசயங்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணியோட அந்த பார்ட்டிகல்ஸை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு குணம் இருக்குது. அதனால நீங்கள் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியை நீங்கள் ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணியில் இருக்க அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இந்த மண்பானை உறிஞ்சிருங்க. ஸோ அதனால் ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்கிற தண்ணி கூட ஹார்ட்னஸ் கம்மியாகி நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியாக அது மாறிடுங்க. அதுபோல் இந்த காப்பர் பாத்திரத்தை தண்ணி ஊற்றி நீங்கள் குடித்தாலும் இந்த ஹார்ட்னஸ் வந்து கம்மியாகுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முத நாள் வந்து அந்த காப்பர் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கீங்க அப்படின்னா மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த காப்பர் பாத்திரத்தில் சுற்றி பச்சையாக ஒரு படிமம் படியுங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியோட ஹார்ட்னஸை வந்து கம்மி பண்ணி அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு குடிக்கக்கூடிய தண்ணியாக மாற்றி கொடுக்குதுங்க. இப்போ இந்த மாட்டின பிறகு அதோட ஃப்ளோ ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. அதாவது ட்ராப்பாக வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ரேட்டு நல்லாவே இருக்குதுங்க. இப்போ அந்த மெமரின் அந்த ப்ரீ ஃபில்ட்ரு எல்லாமே வந்து மாற்றின பிறகு நம்மளுடைய வாட்டரில் எவ்வளோ ஹார்ட்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாங்க. இப்போ இந்த டிடிஎஸ் மீட்டரை வச்சு நம்மளுடைய வாட்டர் ஆர்ஓ வாட்டரை ஹார்ட்னஸ் செக் பண்ணக்குள்ள எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 72 பிபிஎம் இருக்குதுங்க. உண்மைக்குமே எக்ஸலண்டான வாட்டருங்க. அதே போல் இந்த டிடிஎஸ் மீட்டர் வந்து வெறும் 100 ரூபா தாங்க. இது வந்து எல்லார் வீட்டிலையும் இருக்க வேண்டியதுங்க. நாம் குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணியா கெட்ட தண்ணியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டிடிஎஸ் மீட்டர் மிக மிக முக்கியமானதுங்க. இது ஆன்லைனில் வெறும் 100 ரூபா தாங்க. அதுபோல் இந்த ஆர்ஓவில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ ஃபில்டரை 3 மாதத்துக்கு ஒருக்க நீங்கள் மாற்றிடுங்க. அப்படி மாற்றிட்டிங்கன்னா உள்ளே போட்டிருக்க அந்த மெமரின் வந்து லைஃப் வருங்க. கிட்டத்தட்ட வந்து 1 வருடத்துலேருந்து 1.5 வருஷம் கிளியராக இருக்குங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் உள்ள கிட்டையும் நீங்கள் 1 வருஷத்துக்குள்ளே இருந்து 1.5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தண்ணீரோட தரம் வந்து குறையாது அப்படிங்கிறது 100% உண்மை. சரிங்க, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த காணொலி பற்றிய கருத்துக்கள் கேள்விகள் எது இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த காணொலியை மற்றவர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இது போல பயனுள்ள தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய புதிய வீடியோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம பதிவிடுற பண்ற காணொலி உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நல்ல எண்ணங்களோடும் நல்ல தகவலோடும் விடைபெறுகிறோம். நன்றி. புதிய வீடியோவுக்காக காத்திருக்கும் தமிழன் சுபாஷ்.